நான் தான் உங்கள் லியாதா கேமிங் லைன். இன்றைக்கி ஒரு புது வீடியோ போட்டிருக்கோம். என்னென்னா எக்ஸ்ட்ரீம் டிரைவிங் 3D அப்படின்னு. ஸோ என்ன இந்த கார் எப்படி ஸ்கெட் பண்ணுது? இது வந்து நம்ம ஃப்ரீ கேம் தான், ப்ளே ஸ்டோரில் அவைலபிள். ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பார்த்தீங்களா, நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணதுனால எப்படி அடி வாங்குச்சுன்னு. ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஏர்போர்ட்லாம் காமிக்க வேண்டாம். இதுதான் ஃபஸ்ட் போர்ஷன். ஓகே, ஒரு ரேம்ப் பண்ணோம். ஓகே, நல்லா அடி வந்துச்சு. ஸோ இந்த கேமை பற்றி உங்களுக்கு அவ்வளோ சொல்ல வேண்டாம். நீங்கள் வந்து செட்டிங்ஸுக்கு போய் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சேனலில் கொஞ்ச நாள் வீடியோ வரல, ஏன்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஒரே மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அடுத்த கேமிங் வீடியோ போடுவேன். இது வந்து பார்ட்டாகவும் வரும். ஓகே, இது என்ன பிரச்சனைனா ஓப்பன் வேர்ல்டு தான், ஆனால் ரொம்ப குட்டியான ஓப்பன் வேர்ல்டு. ஓகே, இதுக்கு டாப் ஸ்பீட் செக் பண்ணலாம். ஓகே, ரிவார்ட் அன்லாக்டா, நியூ காரா? ஓகே, ஸ்பீடா மீட்டர் காமிக்கல சுத்தமாக. ஓகே, போகலாம். இங்கே இருக்கிற கார் ஓட்ட முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலி ரேஸ் கார்ஸ், புக்காட்டி, ஷெரான் அந்த மாதிரி, ஜீப் அந்த மாதிரி ஓட்டலாம். ஓகே, இந்த கோயில் சின்னு நினைக்கிறேன். வாயில் பேர் கரெக்டாக வரல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த காருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரேம்பில் கொண்டு போய் நிறுத்தலாம். சுத்தமாக இந்த லெஃப்ட் சைடு ஒன்று ஆன் பண்ணியிருக்கேன், அது வந்து ஸ்கிட் மோடு. இந்த எக்ஸ்ட்ரீம் மோட்டர் பைக் எனக்கு வேறு வாயில் வர மாட்டேங்குது. எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங்கில் வந்து எப்படி உனக்கு ஆக்சிடெண்ட் ஆனாலும், உனக்கு காருக்கு டேமேஜ் ஆனாலும் வர மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைடில் ஒரு அந்த டூல் இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா, நான் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள், இப்போது அதை கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஓகே, நம்ம இப்போது ஏர்போர்ட்டில் ஒரே ஒரு ஸ்டண்ட் அடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, மேலே நிறையா அன்லாக் ஆகுது, என்னன்னு தெரியல. ஓகே, மறக்காமல் இந்த ஸ்கின்னில் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, லைட் ஆனில் தான் இருக்குது. ஓகே, நம்ம கார் மாடிஃபை பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் ரூல்ஸே கிடையாது. வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்து ரியல் லைஃப் மாதிரி இதெல்லாம் பண்ணிடலாம். ரியல் லைஃப்னால் இதில் கார் ரியலாக இடிக்காத மாதிரி, இந்த மாதிரி ஸ்கிட்டெல்லாம் பண்ணாத மாதிரி, ஒரு சாதாரண கார் எடுத்துகிட்டு ஒரு ரேசர் கூட போகிறது அந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு வேணா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ஐ திங்க் ஏர்போர்ட்குள்ளாரே திருப்பி வந்துட்டேன். ஓ, தப்பான வரல வந்துட்டேன்.
ஓகே, நான் வந்து உங்களை மவுண்டன் ஆஃப் ரோட் போயிட்டு சந்திக்கிறேன் வேறு காரோடு. ஸோ வந்தாச்சு. ஸோ இந்த கேம் கொஞ்ச நாளாக விளாண்டுட்டு தான் இருக்கேன், ஆனால் எந்த காரையுமே அன்லாக் பண்ணல. இது வந்து கிளைம் நோ ஃப்ரீ கார். ஐ திங்க் மெர்சிடிஸ் பென்ஸ்னு, ஆனால் என்ன காரணம்னு தெரில. பென்ஸ்ன்னு நினைக்கிறேன், தெரில. ஓகே, ஆஃப் ரோடிங்க்கு வந்து பெஸ்ட்டு கார் வந்து இந்த கார் வாய்ப்பில்லை, இது இடிக்கும் நல்லா. இந்த கார் ராக், சூப்பர் ராக். ஓகே, இந்த கார் ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, டைமண்ட்ஸ் கொடுத்தே வாங்கலாம். காருக்கு அவுட்ஃபிட் எல்லாம் கிளியராக கொடுத்துருவாங்க. கஸ்டமைஸ் போயிட்டு நம்ம ஸ்கின்ஸ் எடுக்கலாம். இது வந்து ரேசிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸோ இதை எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கார் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரைவ் பண்ணலாம். ஸோ வந்தாச்சு கைஸ், இதுதான் ஆஃப் ரோடிங். ஸோ இங்கே நிறைய காயின் கலெக்ட் பண்ணோம். நல்ல வேலை இந்த கார் எடுத்துகிட்டு வந்தேன், இல்லைனா போயிருக்கோம். ஓகே, இதில் ஒரு வீடு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா லியோ த கேமிங்ல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ பாய். அப்புறமா நான் வீடுன்னு சொன்னோம்ல, இதுதான் கராஜ். ஓகே.